கடந்த 10 நாட்களா மதுரையில் புக் ஃபேர் நடந்துட்டு இருந்துச்சு. நேற்று அதோட கடைசி நாள் அப்படின்றனால பதிப்பாளர்கள்கிட்ட இந்த ஆண்டுடைய புத்தக விற்பனை எந்த அளவில் இருந்தது அப்படின்றத நம்ம அங்கே கேட்டு தெரிஞ்சுக்க போனோம். ஆல்ரெடி நம்ம இதோட தொடக்க நாள் அன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். அதையும் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். என்ன புக் வாங்கிறீங்க? ஆக்டிவிட்டி புக்கு, ஒரு பெயிண்டிங், அப்புறம் கன்சல்டன்சி வாங்கியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்டிவிட்டி புக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்டோரி ஸ்ட்ரீட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இந்த இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் புக்ஸ் நிறையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு நேரம் சுத்தி பாத்தீங்க? 10 நாள் புத்தக விற்பனைகள் எப்படி இருந்தது? உரையாடல், மக்களுடைய உரையாடல்கள் உங்ககிட்ட எந்த அளவுக்கு? வணக்கம். காலச்சோட பதிப்பகம் நாகர்கோவில். மதுரை இப்பவுமே எங்களுக்கு தொய்வை கொடுத்ததில்லை. இந்த ட்ரிப்பு கொஞ்சம் சுலவாக இருந்தது. ஆனால் கடைசி 5 நாள் சேல்ஸ் நல்லா இருந்தது. எங்கிட்ட சீரியஸ் லிட்ரேச்சர் இருக்கிறதுனால இலக்கிய வாசகர் நிறைய பேர், கல்லூரி பேராசிரியர், ஆசிரியர், ஆய்வு மாணவர்கள் எல்லாம் வர்றாங்க. பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. போன வருஷம் ஈரோடும் மதுரையும் எப்பவுமே நல்லாயிருக்கும். முதல் 5 நாள் எனக்கு சுலவாக இருந்துச்சு. இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணது ஒரு வகை நல்லதாக போச்சு. நேற்று இன்னைக்கு அரசு விடுமுறையினால நல்லா இருந்துச்சு. மாவட்ட நிறுவனம் பப்பாசின்னு செய்யறதுனால பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு. மக்களோட வரவேற்பு நல்லா இருக்குது. இளைஞர் வாசிகள்ங்கிற விஷயத்த ஒவ்வொரு முறையும் உடைச்சிட்டே இருக்காங்க. காலத்தோடு பொறுத்தளவு எனக்கு சேல்ஸ் நல்லா இருந்தது. எந்த ஒரு புக்கு இல்லாட்டி ஒரு சில புக்கு எது நல்லா செல் ஆயிருக்கு? எங்களுக்கு கிளாசிக்கல் வரிசையில் ஒரு 85 டைட்டில் இருக்குது. உலக கிளாசிக்கல், இந்திய கிளாசிக்கல், தமிழ் கிளாஸ். உதாரணத்துக்கு ஜெயசில குறிப்புகள், புலிமத்தின் கதை, அம்மா வந்தாள், மோகமுல், இதெல்லாம் டாப் 10 சேல்ஸில் இருக்குது. இந்த வருஷம் வெளியிட்டதில் பௌத்தத்தை பற்றி ஒரு புத்தகம், அமெரிக்கன் கல்லூரி இப்போ ஒரு 9 புத்தகம் வெளியிட்டோம். அதில் ஒரு 4 புத்தகம் பேசப்பட்டிருக்குது. அதில் 5 புத்தகம், ஒரு 3 புத்தகம் முந்தான தேசியாளோட சோல் லோட் ஆயிடுச்சு. எப்பவுமே அப்படி தான் இருக்கும். இந்த அம்மா வந்தாள், மாதொரு பாகனெல்லாம் தொடர்ந்து பேசப்படுது. 60 ஆண்டு ஆயிடுச்சு. புலிமத்தின் கதையெல்லாம் தொடர்ந்து பேசப்படுறது. மாதொரு பாகன் 22வது பிரிண்ட் வந்துருச்சு. புலிமத்தின் கதை 43வது பிரிண்ட் வந்துருக்குது. நன்றி. 6ஆம் தேதி தொடங்கி 16 வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு நாள் எக்ஸாம் பண்ணியிருந்தாங்க மதுரை புத்தகத்திற்கு. எங்களுக்கு பரவாயில்ல, நல்ல சேல்ஸ் தான். மக்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ளூவன்ட் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது, பெரிய நிறைவுன்னு சொல்ல முடியாது. பரவாயில்லாம இருந்துச்சு. சொல்லப்போனால் பெரிய பாதிப்புலாம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் மக்கள் நிறைய வந்து சிறுவர் அரங்கம் ஒரு போன தடவை செஞ்சிருந்தாங்க, அது நல்லா சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே சேல்ஸ் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. அதையும் இந்த வருஷம் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது ஒன்று மட்டும் எனக்கு. ஓகே, எந்த புக்கு அதிகம் விற்பனை ஆயிருக்கு? எங்களுக்கு வாழ்க்காமுதல் கங்கை வரைன்னு ஒரு புத்தகம், அப்புறம் பொருளாதார அடிகள். நரவேட்டைங்கிறது ஒரு சாதி ஆணவ படுகொலையை பத்தின ஒரு புத்தகம். அதில் முக்கியமா மதுரையில அது வித்ததுங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த புக்கு ஃபுல்லாவே காலி ஆயிட்டு, நிறைய எடுத்து வந்தோம், அது ஃபுல்லாவே காலி ஆயிட்டு. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாவட்டத்துல அது போய் சேர வேண்டிய புத்தகம் கண்டிப்பா. இந்த மாவட்டம்னா இதை சுற்றிய வட்டார பகுதிகள். அப்புறம் முதுகலத்தூர் படுகொலை புத்தகம் நன்றி. வணக்கம். இந்த மதுரை புத்தக திருவிழானாலே ஒரு இலக்கிய விழா, இல்லைன்னா நண்பர்களை, படைப்பாளர்களை சந்திக்கிற ஒரு இதாக இருக்கும். விற்பனை நாங்கள் எதிர்பார்த்து இருந்தால் இல்லாட்டினாலும் அது எல்லாத்தையும் எங்களை அந்த ஒரு நெருக்கடியை எங்களுக்கு சந்தோஷமாக கொடுக்கறது நண்பர்களை சந்திக்கிறதும், இலக்கியம் சார்ந்த ஒரு உரையாடல். இல்லை, போன வருடம் எங்கள்கிட்ட வாங்கின வாசகர்கள் மீண்டும் அதே படைப்பாளர் குழந்தை இலக்கிய படைப்புகள் ஏதாவது புதுசாக வந்திருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு அது வாங்கினது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்திருந்தேனோ அது என்னுடைய ஒரு 50% இதில் இங்கே நிறைவேறியிருக்கு. அதில் இந்த அடுத்த தலைமுறைக்கான வாசிப்பு தளத்தை அதிகப்படுத்தணுன்றது எங்களுடைய பதிப்பகத்தினுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. அது குறித்தான உரையாடலை நிறைய வாசகர்களுடைய குடும்பங்களை எங்களுக்கு அது கிடைச்சது. இந்த புத்தகம் அவங்கள்ட்ட போய் சென்றடைந்ததை நினைச்சு நாங்கள் மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். நன்றி. இந்த 10 நாள் புத்தக கண்காட்சியில உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு புத்தகங்கள் விற்பனை ஆயிருக்கு? எந்த அளவுக்கு மக்களுடைய உரையாடல் உங்ககிட்ட இருந்துச்சு? மக்கள் வரவேற்பு சிறப்பாகவே இருந்தது. ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கான மதுரை அரசியல் புரிதல் மற்றது சமூக கலாச்சார பண்பாட்டு அடிப்படையில் தேர்ந்த வாசிப்பு பழக்கம் இருப்பவர்களாக நான் அறிந்தது. ஆனால் இந்த
முதல் முறை எனக்கு அனுபவம். இந்த அனுபவத்தின் வாயிலாக நான் உணர்ந்தது என்னன்னா, வாசிப்பினூடாக அவர்கள் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. வாசிப்பு பழக்கம் இன்னும் பெருகணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு. மற்றபடி நான் தனிப்பட்ட முறையில் உணர்ந்த விஷயம் என்னன்னா, சரியான முறையில் மக்களுக்கு இன்னும் தெரிய வரல. மதுரை மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும், இந்த வந்த மக்களை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு இந்த புத்தக கண்காட்சி நடக்கிற விஷயம் வந்து வெளியில சரியான முறையில் போய் சேரல. முதல் 2-3 நாள் பார்த்தீங்கன்னா, அரங்கை சுற்றியே அரங்குக்கு வெளியில கூட பெரிய விளம்பரம் இல்லை. நகரம் மதுரை மாநகரம் வந்து ரொம்ப விரிவடைஞ்சிட்டே போயிடுது. ஒவ்வொரு முக்கியமான பகுதிகளிலையும் இந்த மாதிரி புத்தக கண்காட்சி நடக்குதுங்கிற தகவலையாவது கொண்டு சேர்க்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நிர்வாகத்தினருக்கு. அப்படி இருந்தால் இன்னும் அதிக வரவேற்பை பெற்றிருக்குங்கிறது ஒன்று. மற்ற விற்பனையை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து லாப நட்டங்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம முதல் முறையாக இந்த அரங்கை இங்கே அமைச்சிருக்கோம். அந்த வகையில் ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நான் கருதுகிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரங்கை வந்து இங்கே பண்ணணுங்கிற சிந்தனை வந்து வளர்ந்துருக்கு. இது வந்து விற்பனை மற்றது லாப நட்ட இதுக்கு அப்பாற்பட்டு மக்களோட நம்ம உரையாடுறதுக்கு, மக்களுடைய தேவைகளை புரிஞ்சு கொள்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுங்கிறத நான் மகிழ்ச்சியாகவே உணர்றேன். எந்த ஒரு புக்கு அதிகமாக செல் ஆயிருக்கு இது வரைக்கும்? இப்போ என்னுடைய நூலே வந்து நான் எழுதின டாப் சீக்ரெட் நல்ல விற்பனையாச்சு. அடுத்த சிறைமொழி நான் எழுதினது தான். இந்த 2மே நல்ல விற்பனையாச்சு. மற்றது நெடுஞ்செழியன் எழுதின ஆசீவகமும் ஐயனாருங்கிற புத்தகம், அவருடைய ஆசீவகம் தமிழர் அணுவியலுங்கிற ஒரு புத்தகம் பேராசிரியர் நெடுஞ்செழியன் எழுதினது. மற்றது தோப்பாவுடைய புத்தகங்கள், பரமசிவம் எழுதிய புத்தகங்கள். மற்றது இன்னும் சொல்லப்போனால் சூழலியல் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே நல்ல விற்பனையாச்சு. அது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையில் வந்து சூழல் மற்றது அரசியல் பண்பாட்டு விஷயங்களில் ஆர்வம் செலுத்தக்கூடிய மக்கள், அந்த மக்கள் வந்து தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. இளைய தலைமுறையினர் வந்து அதிகமாக வாசிக்கணுங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்குது. அதை உங்கள் வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி.